வணக்கம் சார். வணக்கம். இந்தியா லெவலில் நமக்கு தெரியும் பிஜேபி தான் வரப்போதில், அது எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாடு லெவலில் எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வர மாதிரி பிஜேபி வளர்ந்து வந்துட்டு இருக்குது. நம்ம எலெக்ஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படி கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இது கரெக்ட் நீங்கள் சொன்னது. இது வளர்ந்து விட்டு வர கட்சி அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு. ஆல் இண்டியாவில் பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதும் உண்மை. அங்கே அதாவது இந்தியாஸுக்கு மேலே இருக்கிற, அதாவது ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல க்ளீன் ஸ்வீப் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அது நல்லாவே தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதை குறிப்பாக சொல்லணுன்னாக்கா அதனால தான் அமேதியிலையோ ரேபரேலியோ காங்கிரஸ் கட்சி போட்டியிடாமல் வேறு தொகுதியை பார்க்க ஓடி இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதனால் வடக்க அதாவது இந்தியாஸுக்கு மேலே இருக்கிற ஹிந்தி பெல்ட்டில் பிஜேபி க்ளீன் ஸ்வீப்பாக ஆகக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அது நமக்கு தெரியும். இப்போ குறிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த கட்சியில் வளர்ந்துக்கிட்டு வர கட்சி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போது இந்த கேண்டிடேட்ஸுடைய பேர், அதாவது வேட்பாளர்கள் பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 வீடியோவில் இல்லை பேட்டிகளில் இன்டர்வியூவில் தான் அண்ணாமலை சார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் 25% வந்தாச்சு ஓட் ஷேர் அப்படிங்கிறாரு. 25% ஓட் ஷேர் அப்படின்னு சொன்னாக்கவே உங்களுக்கு அஷ்யூர்ட் ஆஃப் சில சீட்டுகள் கண்டிப்பாக உண்டுங்கிறது தான் நிதர்சனமான. ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மும்முனை போட்டின்னு மெயினாக சொன்னாலும் 4வது ஆளாக சீமானுடைய கட்சி இருக்கிறதுனால, நாம் தமிழர் கட்சி இருக்கிறதுனால 4 முனை போட்டின்னு நம்ம சொல்லலாம். அந்த 4 முனை போட்டின்னு வரும்போது மொத்தம் இருக்கிறதே 100 இது அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறதுக்கு அவங்களுக்குன்னு ஆதாரபூர்வமாக ஒரு ஓட் பேங்க் இருக்கும், ஒரு ஷேர் இருக்கும். ஆனால் பிஜேபிக்கு அண்ணாமலை சார் சொல்லியிருக்கிற மாதிரி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், அப்போயே அவர் ஆல் இண்டியா, அதாவது அகில இந்திய தொலைக்காட்சிகள் சில இதிலெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு, டிவி சேனல்லாம் சொல்லியிருக்காரு, டைம்ஸ் நவ் மாதிரி இடத்துலலாம் அங்கே ஒரு 25% நாங்கள் ஆல்ரெடி ரீச்டு அப்படின்றாரு. இதை பெரிய லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர் ஆல் இண்டியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கருத்து கணிப்பாளர், தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவர் இங்கே லாஸ்ட் டைம் டிஎம்கே கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்தார். அப்புறம் மம்தா பானர்ஜிக்கு வெஸ்ட் பெங்காலில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்தார். காங்கிரஸுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அவரே சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு 12-15% வரைக்கும் வாக்கு சதவிகிதம் பிஜேபி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது இப்போ இனிமே அரசியல்வாதிகள்லாமோ இல்லை சிறு சிறு கட்சிகள்லாம் பேசுகிற மாதிரியோ இல்லை, அதாவது பரப்புரை செய்யணுங்கிறதுக்காக ஒரு ரீசன் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி இன்னும் அது வளரல அப்படின்னு சொல்கிறத விட இது வளர்ந்த கட்சியாக தான் நம்ம பார்க்கணும். பட் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி 4 முனை போட்டியில் இனி வரக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சீமானுக்கு வாக்கு சதவீதம் அதிகம் இல்லைங்களா? இப்போ இது என்ன 2.5-3% தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கோம் பிஜேபிக்கு. அதுலேயே கிட்டத்தட்ட நம்ம 4 சீட்டு அசம்பிளியில் வின் பண்ணிட்டோம் பிஜேபி. இப்போ வளர்ந்துருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது, வளர்ந்துருக்கு. பட் சீமான மிஞ்சுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒன்று நம்ம மிஞ்சும் தான் நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி நிறுத்தி வைக்க தலைவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் வச்சுருக்காங்க. அதுவும் அவர்கள்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் அந்த இதில் பார்க்கும்போது இங்கே ஒரு தொகுதி வாரியாக பார்க்கலாமா? அதாவது நம்ம 39 தொகுதி பார்க்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பார்ப்போம், எங்கெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் நிற்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு திருவள்ளூர் தொகுதியை எடுத்துக்கலாம். இங்கே பிஜேபிக்கு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். திருவள்ளூர் தொகுதிக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சீமானை பற்றி கேட்டீங்க. அவர் பாஜகவை விட அவருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. 7%, 8%. இதெல்லாம் ஏற்கனவே பல ஊடகங்களில் செய்தித்தாள்களில் வந்த செய்தி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிஜேபிக்கு 3% பார்ட்டின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நோட்டா பார்ட்டின்னுவாங்க. இந்த மாதிரிலாம் பரப்புரைகள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதையும் நான் மறுக்கலை. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. மக்களுக்கு இன்றைக்கி கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே ஆட்சியில் மாற்றம் வரணும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. இதை இப்போ வர பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற சிட்டிங் எம்பின்னு சொல்கிறவங்கலாம் பல தொகுதிகளுக்கு போகும்போது அவங்கள மக்கள் வெறுத்து போக சொல்கிற அளவுக்கு தான் பரப்புரை அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு நம்ம பார்க்குற டிவியில் அப்படி இருக்குது சார். சன் டிவியை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது காமிக்கிறாங்க. ஸோ அது ஓகே. இது இந்த மீடியா எப்போவுமே அதாவது நீங்கள் தொகுதி வாரியாக போயிருக்கீங்க.
ஸோ அப்படிங்கும்போது திருவள்ளூரில் ஐ திங்க் பாலகணபதி நிற்கிறாரு பிஜேபி ஆமாம் பிஜேபி சார்பாக சசிகாந்த் செந்திலா. ஆமாம் சசிகாந்த் செந்தில்னு இருக்காரு. நான் அவர் அதை அந்த திருவள்ளூர் தொகுதியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சன் டிவியில் அதை காமிக்கிறாங்க. ஏதாவது அது வந்து ஒரு பார்ட்டி சார்ந்த ஊடகம்னு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து அதை விட்டுடுங்க. நான் சொல்கிறது என்னன்னா, ஆல் இந்தியா ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா மெயின் மீடியா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தான் இருக்காங்க. இல்லை, இதை இங்கே வந்து தான் நான் சொல்கிறேன். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு ஊடகங்களை தவிர நீங்கள் வந்து ஆல் இண்டியா ஊடகங்களை பாருங்கள். இப்போ டைம்ஸ் நவோ, ரிப்பப்ளிக் டிவியோ, இல்லை டிவி 18 இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க. அதில் வர விஷுவல்ஸில் வந்து எப்படி சிட்டிங் எம்பிஸை வந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், மக்கள் வெறுத்து போய் வராதிங்க, ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் அவங்களே திரும்பி போகிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சன் டிவியோ இல்லை தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒரு கட்சியை சார்ந்து இருக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதை நம்ம பார்க்காம நீங்கள் கொஞ்சம் ஆல் இண்டியா லெவலில் போய் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. அதை தவிர வந்து செய்தித்தாள்களவே நியூஸ் டைரெக்டாக போடுறாங்க. இப்போ நான் வந்து குறிப்பாக நீங்கள் கேட்டு அந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து அதாவது சீமானுக்கும் இதுக்கும் சொல்கிறது நான் அதுதான் சொல்லிட்டேன். கல நிறுவனம் வேறு. ரெண்டாவது வந்து சீமான் மேலே வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அவர் வந்து அதாவது இந்தியில் ஓட் கட்டார் அப்படின்னு எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம லெவலுக்குலாம் தெரியும். இது ஒரு ஹிட்லர் எப்படி நாட்டாண்டா அந்த அளவுக்கு இருக்கும். அது ஒரு பக்கம். பட் இப்போ சீமானை பற்றி நான் ஒரு 1-2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் அதாவது ஒரு நல்ல வந்து மக்களை மயக்கக்கூடிய ஒரு பேச்சு திறமை மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட. அவர் என்ன அப்படின்னாக்கா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவரை வந்து என் பிள்ளைகளை நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வச்சேன். அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில் நல்ல பள்ளிக்கூடங்களே கிடையாது அப்படிங்கிறார். இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், இங்கே தான் படித்தேன். அரசினர் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறதுலாம் தமிழ் மீடியத்தில் 11ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். பியூசின்னு அப்புறமா தான் போனோம். அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய ஊர் பாம்பேயில் வேலை தேட போய் அங்கே 40 வருஷம் செட்டில் ஆனேன். அதனால் இது வந்து அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. இங்கே ஏதோ தமிழ் மீடியம் ஸ்கூலே இல்லைங்கிறீங்க. அரசு பள்ளிகளும் எத்தனையோ இருக்குது. நீங்கள் தான் அரசை கொண்டாடுறீங்களா, போய் சேர்க்க வேண்டியது. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு அதாவது நீங்கள் வந்து என்ன பேசுங்க, ஏதாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுவிட்டு அடுத்தவங்களை கிண்டல் அடிக்கிறது, அடுத்தவங்களை கேலியாக செய்கிறது, கொச்சையாக பேசுகிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா அண்ணாமலை ஐபிஎஸ் சாரை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவன்ப்பா, நான் போராளி ட்ரைனிங் எடுத்தவன். இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த எதுகை மோனையோட மக்களை கவர்றதுக்கு பேசுறதா வேணால் பேசலாமே தவிர இது வந்து அரசியல் இது ஓட்டு வந்து என்ன வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்கள் இதை எப்படி நம்ப போகிறாங்க? நிச்சயமாக இதெல்லாம் ஒரு ரைட் சென்ஸில், அதாவது சரியான மனநிலையில் அவர் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரிலாம் வந்து வேணா ஓகே, அங்கே கூடியிருக்கிற மக்களை வந்து ஒரு குஷிப்படுத்தணுங்கிறதுக்கு வேணால் பேசலாமே தவிர மற்றபடி இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதமாக இதை எடுத்துக்கவே முடியாது. இப்போ நான் அந்த திருவள்ளூர் கான்ஸ்டிடியூன்சிக்கு நான் வரேன். நான் இப்போ வந்து அங்கே வந்து மெயினாக வந்து 2 பேர் காம்படிஷன் சொல்கிறாங்க. அதாவது 4 முனை போட்டி இருந்தாலும் மெயின் காம்படிஷன் வந்து அங்கே வந்து காங்கிரஸுக்கும், அதாவது டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கும் கேண்டிடேட்டு சசிகாந்த் செந்தில்னு இருக்காரு, அவருக்கும் இந்த பாஜகவோட கேண்டிடேட்டு பாலகணபதி அவருக்கும் தான் வந்து 2 பேருக்கும் தான் டஃப் காம்படிஷனுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இது ஒரு ரிசர்வ்டு தொகுதி. இங்கே நம்ம வந்து இந்த கேண்டிடேட்டை பற்றி இதில் வந்து கேண்டிடேட்டை வந்து பாஜகவோட கேண்டிடேட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அதை பற்றி ஒன்றும் பெருசாக இது இல்லை, நல்ல ஒப்பீனியன் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து திருவள்ளூரில் வந்து மற்ற கேண்டிடேட்டை பற்றி நான் ஒரு 2-3 விஷயம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். அவர் முன்னாள் வந்து அண்ணாமலை சார் எப்படி ஐபிஎஸ்ஸாக உடுப்பி கர்நாடகா கேடரில் போய் இருந்து வேலை செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து கர்நாடகா கேடரில் அதே உடுப்பி ரீஜனில் தான் வேலை செஞ்சுருக்காரு. இப்போ அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் வந்து இந்த மணல் அள்ளுறதுல வந்து இரட்டை நிலை எடுத்தார் அப்படிங்கிறாங்க. ரெட்டி பிரதர்ஸு கூட சில கான்டாக்ட்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இது அவர் மேலே சில என்கொயரிஸ்லாம் வேறு இருக்குது. அதாவது கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்கொயரி லெவலுக்கு வருமா என்னங்கிறது தெரியாது. அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற வந்து சில பேருடைய மணல் அள்ளுறவங்க ஒரு இடத்துல மணல் அள்ளலாங்கிறாரு, இன்னொரு இடத்துல அள்ளக்கூடாதுங்கிற இடத்துல இருக்கிறவங்களாம் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டது
பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் 4-5 அசோசியேஷன் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டாங்க, ஏன்பா அவர் வந்து பதவியில் இருக்கும்போது நீ சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறேன்றதுக்கு, இல்லைங்க அவரை பற்றி தெரியாது, அவர் பயங்கரமாக பழி வாங்கிடுவார், அதனால தான் அவர் பதவி விட்டு விலகினதுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அசோசியேஷன், இந்த லாரி ஓனர்ஸு, சாண்ட் ஓனர், கான்ட்ராக்டர்ஸ் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. இது தவிர என்ன அப்படின்னாக்கா, இவர் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காங்கிரஸும் டிஎம்கேல நல்ல கேண்டிடேட்லாம் இருக்காங்கன்னு பல மக்களே சொல்கிறாங்க, டிஎம்கே சார்ந்து இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அந்த தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க என்னங்கிறது தெரியாது. இன்னொரு பக்கம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இவர் வந்து சவுக்கு சங்கர்னு ஒரு ஊடகவியலாளர் இருக்கார், அவருடைய சிஸ்டரை, அதாவது சகோதரியை கல்யாணம் பண்ணிகிட்ருக்காரு. யார்? இந்த சசிகாந்த் செந்தில்ங்கிற ஐஏஎஸ், எக்ஸ்-IAS அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் காங்கிரஸில் இருக்கார். இவர் காங்கிரஸில் வந்து எதுக்காக இவரை கேண்டிடேட்டாக போட்டாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயித்ததுக்கு இவர் வார் ரூம் எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இவர் எல்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு பிரதி உபகாரமாகவோ அதை ரெகக்னைஷனாகவோ அவர் வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்கன்ற மக்களுக்கு யாரும் தெரியாது நிற்கிறேன். இது வரைக்கும் இங்கே தொகுதியில் அவர் இதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து கள நிலவரப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, திருவள்ளூரில் வந்து இந்த சசிகாந்த் செந்தில் அது யாருங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. அதுக்கு பதிலாக டிஎம்கே அவங்களுடைய கேண்டிடேட்டே போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அதனால் இவர் பேர் ஒன்றும் பெருசாக தெரியும். ரெண்டாவது, நான் இந்த சவுக்கு சங்கர் பற்றி சொல்ல வரும்போது என்னென்னா, அவர் வந்து டிஎம்கேயை பயங்கரமாக தாக்கி பேசுகிறாரு, நிறைய செய்திகளை வெளியில் எடுத்து விடுறாரு. இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இவர் வந்து இவரே நாளைக்கு ஒரு எம்பியாக வந்தாக்க யோசிச்சு பாருங்கள். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பாக தான் சொல்கிறேன், இவர் ஒருவேளை ஜெயிச்சு இந்த சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் எம்பியாக ஜெயிச்சு வந்தால் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் மேலிடத்துல என்னென்னமோ பல விதமான செய்திகளை வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை ஃபாராவோ எத்தனையோ செய்திகள் அவருக்கு வரலாம். அது சவுக்கு சங்கருக்கு போகலாம், அதை திருப்பி வெளியில் எடுத்து விடலாம், செய்திகளை பரப்புரை செய்யலாம், என்னென்ன வேணால் செய்ய முடியும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நான் சொல்லலை, இதுக்கு அவங்கக்கிட்ட கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டதில் இந்த மாதிரி இருக்குது. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இவரை வரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சில பேர் அங்கே இருக்கிற மக்களே பேசுகிறாங்க. இவர் வரவிடக்கூடாது, பாலகணபதிக்கு ஒரு பிரகாசமாக இருக்குங்கிறீங்க. அப்போ வந்து அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இது எப்படி வருதுன்னா, பாலகணபதிக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்குது, பாஜக வளர்ந்துக்கிட்டு வர்றதுனால. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இருக்கிற வந்து கொஞ்சம் கீழே போய்கிட்டே இருக்கு, அதனால இவருக்கு இன்னும் ஜாஸ்தியாக வருது. அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நீங்கள் பார்க்கணும் இதை. பாலகணபதிக்கு அங்கே திருவள்ளூரில் இந்த மாதிரி நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் ப்ராபகண்டாவை விட நெகட்டிவ் ப்ராபகண்டா வரும்போது பாசிட்டிவாக ஏற்கனவே இருக்கிற ஓட் ஷேரோட சேர்ந்து கிடைக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம் அங்கே திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும். நம்ம தென் சென்னைக்கு வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே வந்து மேடம் நிற்கிறாங்க. ஆமாம், வந்து தமிழிசை தங்கப்பாண்டியன், இன்னொன்று நம்முடைய மேடம் எக்ஸ் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன். இவங்கள எல்லாருக்குமே தெரியும், பட்டி தொட்டி எல்லாமே அவங்களோட நடந்த, அவங்க கட்சியில் தலைவராக இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் கவர்னராக இருக்கும்போது 2 மாநிலத்துக்கு அவங்க பண்ணது எப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தோணுது. உங்களுடைய கணிப்பு என்ன? இங்கே என்னன்னாக்காங்க வந்து இது சிட்டிங் எம்பி வந்து தமிழிசை தங்கப்பாண்டியன் இருக்காங்க தென் சென்னை பகுதியில். அதே மாதிரி இவங்க கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட வதந்திகளை உழவு விட்டாங்க. அவர் வந்து அண்ணாமலைக்கு அகேன்ஸ்ட் அவருடைய தலைவர் பதவியை இவங்க எடுத்துப்பாங்கன்னாங்க, அதனால தான் கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னாங்க. இல்லை அண்ணாமலை சைடில் இருக்கிற சில பேர் வந்து இல்லை இவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படுறாங்கன்னு, இந்த மாதிரி 2-3 வதந்தி ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வதந்திகள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒன்றா சேர்ந்து தான் செயல்படுறாங்க, பரப்புரை செய்கிறாங்க, தேர்தல் பிரச்சாரங்கள் இல்லாமல் ஒன்றா தான் செஞ்சிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இங்கே வந்து யார் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது என்னென்னா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, தமிழிசை தங்கப்பாண்டியன் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அவர் கூட எல்லாம் அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஏகப்பட்ட மக்கள் கூடி, அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த ஒரு வீட்டு வசதி இதில் தான் இருக்காங்க. அவங்க அடுக்குமாடி கட்டடங்கள் அது. அந்த கட்டடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். மேலே சீலிங்லாம் அப்படியே உடஞ்சி விழுது, படி ஏறினாக்கா காலை வச்சா தொப்புன்னு கீழே விழுந்துருவோம். ஏதோ ஒரு சினிமாவில் கூட வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அது ஒரு நல்ல சினிமா, அது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, இங்கே வெள்ளம் வந்தபோது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை. அவங்க 5 வருஷத்தில் ஒரு தரம் கூட அந்த தொகுதிக்கு பக்கம் போனதில்லைன்னு மக்கள் அப்படியே கொந்தளிச்சு எழறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த அம்மா பேசாமல் தான் இருந்தாங்கன்னா கூட வந்திருக்காங்க, அவங்க கூட இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் வந்து மக்களை எவ்வளோ சமாதானப்படுத்தாங்க. இதில் வேடிக்கை பாருங்கள், எப்போவுமே டிஎம்கேக்கு வந்து லேடிஸ் ஓட்டு அதிகமாக இருக்கும். இந்த தரம் லேடிஸ் தான் ரொம்ப அப்போசிஷன், அவங்க உள்ளேயே வரக்கூடாது, இந்த பக்கமே வராதிங்க, 5 வருஷத்துக்கு
எங்கள் கஷ்டம் போது நீங்கள் வரலை, என்னத்தை செய்ய போகிறீங்க? அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஜெயிச்சு வந்தால் செய்வேன், ஜெயிச்சு இப்போ வந்திருக்க 5 வருஷத்தில் செய்யாத நீ இப்போ என்ன செய்ய போகிறேன்னு. இந்த மாதிரி அவரை வந்து ஒரு மாதிரி பிரச்சாரமே பண்ண விடாமல் திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்களும் சரின்னு, சரி இப்போ இந்த நேரம் சரியில்லை, மூடு சரியில்லை, மக்களுடைய மூடு கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டாங்க. திரும்பி போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, என்ன நினச்சாங்களோ தெரியாது, ஒரு வேளை வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மம்தா பானர்ஜியினுடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டாங்களா என்ன, அதுவும் தெரியாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள மாதிரி ஏதோ காலில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு காலில் ஒரு மாவு கட்டு போட்டுக்கிட்டாங்க. அதில் வேடிக்கை பாருங்கள், வலது காலில் கட்டு போட்டிருக்கு, ஆனால் இடது கையில் குச்சியை வச்சு ஊனிட்டு நடக்கிறாங்க. யாருக்கு இன்ஸ்பிரேஷன் நமக்கு தெரியாது. இப்போ அவங்க நிலவரை நான் திருப்பி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே பாஜக வளர்ந்த கட்சியாக ஒரு 25% ஓட் ஷேர் இருக்குதுன்னு பார்க்கப்படுற நேரத்தில் இவங்களுடைய ஓட் ஷேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களால் கீழே போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம ஒத்து கவனிக்கணும். மக்கள் வந்து டிஎம்கேயை வெறுக்கிறாங்க, ஒரு வெறுப்பு உணர்வு அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. அந்த வெறுப்பு டெஃபினட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஓட்டில் தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த ஓட்டு ஒன்று தான். அதனால தான் அந்த வெறுப்பு அதிகமாகிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து அந்த 25%, 26% அது வந்து இன்டாக்டாக இருக்குது. இப்போ அண்ணாமலை வந்து பிரச்சாரம் செய்ய போகிறாரு, இப்போ அடுத்தது மோடி வேற வந்து பிரச்சாரம் செய்ய போகிறாரு. அதெல்லாம் டெஃபினட்டாக வந்து 9, 10, அப்புறம் 13, 14 அதில் தென்சென்னையில் கண்டிப்பாக ஒரு ரோட் ஷோ இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பூஸ்டிங் வரலாம். அதனால் இன்னைக்கு தேதி தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அவங்க ஒரு மாதிரி அவங்க பேசும்போது நிறைய ஜோக் அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஜோவிலாக போகிறாங்க, மக்களை இணைஞ்சிருக்காங்க. ஒரு வீடியோவில் பார்த்தா அவங்க கீழே இறங்கியே போய் மக்களோட போய் என்ன ஏதுன்னு கேட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் அது இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணுங்கிறாங்க. அந்த மாற்றம் வேணும்போது ஓகே இந்த கேண்டிடேட் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் படுது. இப்போ நம்ம நேரடியாக 2 பிஜேபி கேண்டிடேட்டை பார்த்துட்டோம். இந்த நார்த்து சைடு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் போகலாம். அங்கே வந்து பிஜேபி அலையன்ஸில் சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க. ஆமாம். இங்கே டிஎம்கேல பார்த்தீங்கன்னா மணின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. ஆமாம். 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு புது கேண்டிடேட் தான். ஆமாம். மக்கள் இதுக்கு. ஸோ பட் அன்புமணி இந்த பாமகவுக்குன்னு ஒரு தொகுதி தர்மபுரி. பாமகவுடைய சில அதாவது காரியகர்த்தான்னு நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம். எனக்கு அதாவது கள வீரர்களாக என்ன எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அதை அந்த கட்சியை சார்ந்த பல பேரை வந்து நான் பார்த்து பேசி நான் அந்த ஒரு பேட்டி மாதிரி பேட்டி மாதிரின்னு சொல்ல ஒரு மாதிரி டிஸ்கஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பேசும்போது நீங்கள் உடனே சொல்லலாம் பாமக மக்கள் கட்சி சார்ந்தவங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அவங்கள சில பேர் வந்து நியாயமாகவே பேசுனாங்க. இல்லை சார், இந்த மாதிரி கள நிலவரம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தது தான், நாங்கள் நிறைய வேலைலாம் அங்கே செஞ்சுருக்கோம். அங்கே என்ன அப்படின்னாக்கா அதாவது இது ஒன்று மட்டும் மறுக்க முடியாது, தமிழ்நாடுல ஆல் இண்டியாலையும் சரி ஜாதி சார்ந்த அரசியல் தான் இங்கே. அதை வந்து மறுக்க முடியாத உண்மை. அதை வந்து நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமும் கூட. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தர்மபுரியில் வன்னியர் சார்ந்த ஓட்டுகள் வந்து மிக அதிக அளவில் இருக்குது. அது வந்து ரெண்டாவது என்னென்னா, அங்கே வந்து சில ஏரியாவில் வந்து வன்னியர் தான் நினைக்கிறேன், நிற்கிற ஒரு மணியும் வன்னியர் தான் இருக்கட்டும். பட் வந்து அதில் என்ன அப்படின்னா, அவரும் வன்னியர் தான் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது பாமக தலைவர் ராமதாஸ் ஐயா இருக்காருங்களா, அவருக்குன்னு வன்னியர்கிட்ட இருக்கிற ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அபிமானம் வந்து வேறு தலைவர்களுக்கு இருக்கிறதா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக ஆரம்ப காலத்திலே வன்னியர் சங்கம்னு ஆரம்பித்த கட்சி தான். அதுக்கப்புறமா தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்தது. அதனால் அந்த மேலே இருக்கிற ஒரு அபிமானம், அவர் மேலே இருக்கிற ஒரு அபிமானம் மற்றவங்கள மோர் அவர் என்னென்னா, அது அவருடைய ஓன் டாட்டர் இன்லா, வீட்டு மருமகள், அவங்க ஜெயிக்கணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இந்த சௌமியாவை பற்றி திரு அண்ணாமலை சார் கூட ரொம்ப பிரமாதமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு முன் அனுபவம் இல்லை அப்படிங்கிறார். கிடையாது. அவங்க ஏதோ பெண்கள் நலத்திட்டங்கள் அந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் நிறைய களத்தில் இறங்கி வேலை பார்த்து அதோடு இல்லாமல் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சாரே சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இப்போ தர்மபுரியில் கூட ஐ திங்க் இவர் இப்போ மோடி போய் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். வேலூர் தர்மபுரி அந்த ஏரியாவில் பேசுகிறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பன்மொழி தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஹிந்திலலாம். அதாவது என்னென்னா, தர்மபுரி ஏரியாவில் வந்து நிறைய வந்து கொஞ்சம் இந்த நார்த் இண்டியன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அவங்கக்கிட்டலாம் போய் அவங்க ஹிந்திலேயே பேசி ஓட்டு கேட்டு பிரச்சாரம்லாம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. வரவேற்பு எதிர்ப்பு. அதாவது ஒருத்தர் ஹிந்தியில் பேசுனா அவன் என்னமோ இந்த இந்தியாவுக்கே சம்பந்தம் இல்லை, வேலை வெளிநாட்டு ஆள் அது மாதிரி தானே பண்ணுறாங்க.
திமுகவும் அதனுடைய அலையன்ஸும் அப்படித்தான். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூரில் வந்து டி ராமச்சந்திரன் ஏடிஎம்கே கேண்டிடேட்டு, அவர் வந்து சிங்கை ராமச்சந்திரன், அவர் வந்து என்னென்னா சிங்காநல்லூரில் அவங்க அப்பா கூட எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஏதோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து 4 மொழியில் சொல்கிறாரு. தமிழில் பாராளுமன்றத்தை தமிழில் கேட்டால் தமிழில் செந்தமிழில் சொல்லுவேன். इफ़ यू आस्क मी क्वेश्चन इन इंग्लिश आई विल आंसर इन इंग्लिश, ये हिंदी में सवाल पूछेगा तो मैं हिंदी में ही जवाब दूंगा அப்படின்னு இதே டோனில் தான் அந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். ஆக மொத்தம் இவங்க யாரெல்லாம், அதாவது இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த வீடியோவில் சொன்னதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஹிந்தி ஒரு மொழி புலமை வந்து உங்களுக்கு எம்பி ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தகுதியாக நீங்கள் கருதினால், அதே தகுதி ஒரு சாதாரண குடிமகனுக்கு தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக அதை ஏன் தடுத்தீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்பயும் அதை தான் சொல்கிறேன் நான். ஆக மொத்தம் இந்த ஹிந்தி ட்ராமா இதெல்லாம் வந்து ஹிந்தி தெரியா போடான்னு பனியனெல்லாம் போட்டுக்கலாம். வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் யார் எத்தனை பேர் ஹிந்தி. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னையே சொல்லியிருக்கேன். என்னென்னா, நான் ஆட்டோ ரிக்ஷாவில் போகும்போதோ இல்லை வேறு டாக்ஸியில் போகும்போதோ எல்லா மக்களோட அந்த டிரைவர் கூடலாம் நான் பேசுவேன். நான் நார்மலாக கலர் நேரம் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எத்தனையோ டாக்ஸி டிரைவரும் சரி, ஆட்டோ ரிக்ஷா டிரைவருங்களும் சரி, அவங்களாம் சார் ஹிந்தி கற்றுக்கணும் சார், என் பையனை தனியாக கிளாஸுக்கு அனுப்புகிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒன்றும் தாழ்வு கிடையாது. ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால இன்னொரு மொழி அழிஞ்சிடுங்கிறதும் கிடையாது. இது வெறும் ட்ராமா, இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சூப்பர் சார். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கீ ஏரியா நம்ம சொன்னதில்ல, அடுத்து நம்ம விருதுநகர் போகலாம். விருதுநகரில் ஃபிலிம் ஸ்டார் ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது? அவங்களும் புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க, அரசியலை பற்றி பேசியிருக்காங்க. எல்லாம் பண்ணாலும் அரசு இப்போ திமுகவில் இருந்திருக்காங்க. பட் குற்றச்சாட்டு வந்து 2 பேர் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற பார்ட்டி தான் அதை பிஜேபியோட மர்ஜ் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன, அந்த மாதிரி கிடையாது. என்ன இருந்தாலும் வந்து அவங்க 2 பேருமே சினிமா ஃபீல்டுலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். தமிழ்நாட்டில் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எந்த இதுவுமே நீங்கள் எடுத்திங்கன்னா, பார்ட்டி எடுத்திங்கனாக்கா, கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, சினிமாவினுடைய பின்பலத்தில் தான் அரசியலில் நுழைஞ்சாங்க. அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ யாரை கேட்டாலும் வந்து சினிமாவில் நடித்தா உடனே நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம். இப்போ கூட விஜய் கூட ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து அதனால் அந்த சினிமாவில் இருக்கிற பாப்புலாரிட்டி கண்டிப்பாக இருக்க தான் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம வந்து அதை ஒரு பக்கம் இருந்தாலும் பாப்புலாரிட்டி முதல்ல வேணுங்க. என்ன இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி திருவள்ளூரில் வந்து அந்த சசிகாந்த் செந்தில் பேரே யாருக்கும் தெரியாதுங்கிறத விட தெரிஞ்சு ஃபேஸ் நல்லா பார்த்துருக்காங்க, பேர் தெரிஞ்சிருக்கு, ஹஸ்பண்டோட இதுவும் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது அவங்களுடைய இதை வந்து அப்போ வந்து என்ன முடியும்னா, அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தையும் உத்திகளையும் இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து சொல்ல முடியும். ஆரம்பத்துலேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்காமல் ஆல்ரெடி மக்களுக்கு அறிமுகமானவங்கன்ற இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கே நீங்கள் போக முடியும். இங்கே அப்படி கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ராதிகா வந்து நல்லா ஆரேட்டர், அவங்க இங்கிலீஷ்லேயும் நல்லா பேசுகிறாங்க, இது தமிழ்லேயும் நல்லா பேசுகிறாங்க, வெரி குட் ஆரேட்டர். நல்லா எல்லாருமே, நான் சொல்லலை, பத்திரிகைகள்லேயே அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா வந்திருக்கு. இதை விட முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பலமாக இருக்கார். அவர் என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து ஒன்று வந்து நான் முன்னாடி சொல்ல மாதிரி ஜாதி அரசியல் தான், நாடார் சமூகத்தை சார்ந்தவர். நாடார் சமூகத்தை விருதுநகரில் கான்சன்ட்ரேஷன் அதிகம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதோடு இல்லாமல் என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட எப்படி இந்த தருமபுரி கேண்டிடேட் சௌமியா அன்புமணி பக்கபலமாக இருந்து ஆக்ரோஷமாக பிரச்சாரம் செய்கிறாரோ, அதே மாதிரி தான் ராதிகாவுக்கும் சரத்குமார் வந்து ஆக்ரோஷமாக இருந்து ரொம்ப அருமையாக பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தவிர வந்து சரத்குமாரை பற்றி இன்னொரு இது சொல்லணும்னாக்கா, தினத்தந்தி, இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதில் இருக்கிறவங்கலாம் அவங்களாம் பெரிய லெவலில் கான்டாக்டில் இருக்கிறவங்க. அதாவது பாரம்பரியம் இருக்குது அவருக்குன்னு, அந்த ஓட்டு கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸு நல்லா இருக்குது. அதோட தவிர என்னென்னாக்கா, அவங்க வந்து பிஜேபி இதில் தான் நிற்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் இவங்களுடைய தனித்துவமான குவாலிட்டிஸு, அதன் மூலமாக வரக்கூடிய ஓட்டு ப்ளஸ் வந்து பிஜேபிக்குன்னு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு இருக்கிற 25% ஓட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி படுது. இப்போ மதுரை பற்றி பேசிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ நீங்கள் வெங்கடேஷனை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க, அவரையும் சொல்லுங்கள். ப்ரொஃபஸர் சீனிவாசனுடைய நமக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் மதிப்பு இருக்குது. இப்போ நான் முதல்ல வந்து வெங்கடேசனை பற்றி சொல்கிறேன். அவர் சு வெங்கடேசன் சாகித்ய அகாடமி
பரிசு வாங்கினவர். நானும் அவருடைய நாவல் ரொம்ப அருமையான நாவல்கள், காவல் கோட்டத்துக்கு சாகித்யகாரன் பரிசு வாங்கியிருக்காரு. அப்புறம் வேள்பாரிக்கு மிகப்பெரிய லெவலில் அவர் வரவேற்புலாம் இருந்தது. நோ டவுட் அபவுட் தட். அவர் கம்யூனிஸ்ட்டு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அவர்கிட்ட அப்படின்னாக்க, அவர் தொகுதிக்கு எந்த நலத்திட்டமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதே மாதிரி செய்தித்தாளில் வந்திருக்கு. ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காரு அவர். 5 வருஷத்தில் அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று அவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய வெறுப்பு என்னென்னா, பயங்கரமாக ரொம்ப கொச்சையாக இந்து மதத்தை பற்றி பேசுகிறாரு. மீனாட்சி கல்யாணம்னா அதுக்கு உடனே ஒரு கொச்சையாக ஒரு பதில் சொல்கிறாரு. அழகர் ஆற்றுல வந்தாருனாக்கா அப்புறம் ஏன் அவர் ஆற்றுல இதாருங்க, இந்த மாதிரி ஏதோ இந்து மதத்தை ரொம்ப இழிவாக பேசுகிறாருங்க. அது மட்டும் உண்மை, அது இருக்குது. மற்றபடி அவர் ஒன்றும் பார்லிமெண்ட்லேயே அவர் ஒரு மாதிரி ஓங்கி ஒழிச்சு, அதாவது எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க மட்டும் அப்படியே ஒரு அரசியல்வாதின்னா அது வேறு விஷயம். இவர் பரிசு வாங்கினாங்க. ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, பெரிய சைபர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவர் எழுத்தாளராக இருந்து தன்னுடைய ஏரியாவில் என்னென்னலாம் இது பண்ண சரித்திர நாவல் தான் மோஸ்ட்லி எழுதியிருக்காரு, பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ அதே ராமசீனிவாசன் நம்ம எடுத்துக்கிட்டோம், ப்ரொஃபஸர் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவர் என்ன பண்ண, அவருடைய இன்டர்வியூலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் என்னன்னாக்கா A to Z இவர் ஒரு வட்டத்தில், குறுகிய வட்டத்தில் மட்டும்தான் அவருக்கு நாலேஜ் இருக்குது. யாருக்கு? நம்ம வெங்கடேசன் அவர்களுக்கு. அதே ராமசீனிவாசன் எடுத்திங்கனாக்கா, அவர் இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்து வீர் சார்வார்களை பற்றி புட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்கிறாரு. சிஏஏவை பற்றி கேட்டுங்கனாக்கா அதை பற்றி விளக்கமாக தெளிவாக சொல்கிறாரு. அவருடைய ஒரு இதில் சிஏஏ பற்றி அவர் பேசும்போது சொல்லியிருப்பார், அப்போ சிஏஏ வேணான்னா எதுக்கு பாகிஸ்தான் தனியாக இருக்கணும், எல்லோரும் ஒன்றா இணைஞ்சு அகண்ட பாரதமாக ஆக்கிடலாமே, தூக்கி போட்டுடலாமே அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாக பேசுது. ஆக மொத்தம் அவருக்கு இருக்கிற, அதாவது அவருடைய நாலேஜ், அவருடைய அறிவு வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பல தரத்தில் விரிஞ்சு கிடக்குது. அதனால் அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. அந்த ரெண்டாவது டவுன் டு எர்த் மேன். ஏன்னா என்ன இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு இருக்குது அவருக்கு. தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஆர்எஸ்எஸில் சேர்ந்தவர். அந்த மாதிரி தியாக மனம் இருக்கிறவங்களும் மக்களுடைய இது டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் அப்படின்னு சொன்னால் கூட திருப்பி நான் சொல்கிறேன், ராமசீனிவாசனுக்கு டெஃபினட்டாக, அதாவது ஐ கேன் சே ஒரு 60-40 அப்படின்னா 60% ராமசீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா அங்கே கம்யூனிஸ்ட்லாம் எவ்வளோ கேவலமாக பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்கன்றதெல்லாம், அது கொலை கூட நடந்தது. அதெல்லாம் இப்போ எடுத்து சொல்ல முடியாது, ஏன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் இதுவாகிடும். அதை பற்றி பேச வேண்டாம். பட் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒன்றும் பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, வரவேற்பு இருக்கிறதா ஏன் தெரியல அப்படின்னு திருப்பி சொல்லணும் அப்படின்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது ஒரு மேஜர் பாயிண்ட்டு. இந்த தரம் இந்த எலெக்ஷன் 2024 மக்கள் விரும்புகிறாங்க, மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு பிடிவாதமாக இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் ராமசீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, அவருக்கு நிறையா சப்போர்ட் இருக்குது. நான் பல அவருக்கு சில கிருஷ்ணமூர்த்தி ஏதோ ஒருத்தர் இருக்கார், அவர் கூட குருஜின்னு அவரெல்லாம் பயங்கரமாக பாராட்டுறாங்க. அவருக்கு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி அதாவது சோஷியல் லெவலில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் அவரை டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அவரும் நல்ல மனுஷன், நல்ல திறமையான மனுஷன். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க, அங்கே டெஃபினட்டாக அந்த ஆர்குமெண்ட்ஸ், அதாவது டிபேட்னு சொல்கிறாங்களே, அது ஒரு ஹெல்தி டிபேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கேன். இன்ஃபேக்ட் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், என்னுடைய உள்ளூர் ஆசை என்னென்னா, அவர் பார்லிமெண்ட்டில் பேசி நான் கேட்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். கடைசியாக நம்ம கோயம்புத்தூர் ஃபயர், இன்னைக்கு ஃபயர் அண்ணாமலை கூட சொல்லலாம். புரட்சி தலைவர் சொல்கிறாங்க, அண்ணாமலை அப்படின்னாலே ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் இருக்கிற 39 தொகுதியில் இன்றைக்கி கோயம்புத்தூர் தொகுதி தான் உண்மையிலேயே ஃபயர் சொல்லலாம். அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. எல்லாருக்குமே தெரியும் அவர் வின் பண்ணுவார்னு. உங்களுடைய கள நிலவரத்தை கொஞ்சம் பகிருவோம். கரெக்டு. அதாவது கோயம்புத்தூரில் எப்படின்னா, அண்ணாமலைக்காக இப்போ ஏற்கனவே ரோட் ஷோ செஞ்சார் மோடிஜி. இப்போ திருப்பி அங்கே போகிறாருன்னு கேள்விப்படுறேன். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருக்கிற பொள்ளாச்சி, நீலகிரி, இந்த 3 தொகுதியுமே பிஜேபி வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு தான் இன்புட் வருது. இப்போ கோயம்புத்தூர் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்கிறேன். உடுமலைப்பேட்டையில் என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க.
அவங்க மூலமாக நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னாக்க, அங்கே வந்து பிராமின் கம்யூனிட்டியும் கவுண்டர் கம்யூனிட்டியும் மேஜர் பெரிய அளவில் ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்க வந்து ஆத்மார்த்தமாக வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த தடவை அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அங்கே வந்து கேன்னு ஆரம்பிக்கிறதுல ஏற்கனவே கூட ஒரு சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராமங்கள் இருக்காங்க. அங்கே எல்லாருமே இவங்க தான். அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து இது பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து வந்து அண்ணாமலைக்கு இந்த தடவை கண்டிப்பாக ஓட்டு போடணும், பிஜேபி தான் வரணும்னு ஒரு வெறித்தனமான இதில் இருக்காங்க அப்படின்னு. அதனால் பொள்ளாச்சி வந்து உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி அங்கெல்லாம் அது வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா வந்து கோயம்புத்தூர், நீலகிரிலையும் அது மாதிரி தான். ஆராசா வந்து இந்துக்களை வந்து ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. அதுவும் வந்து லேடிஸ்லாம் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. அந்த இது வேறு வெறுப்புன்னு உச்சத்தில் இருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ என்னென்னா ரீசெண்டாக ஏதோ அவருடைய அவர் போன கார்லாம் மறித்து பிடிச்சாங்க. ஆனால் அதில் செக்கிங்லாம் பண்ணலை, ஒரு ஷூட்கேஸ் கூட திறக்கலை. 7-8 ஷூட்கேஸ் அப்படியே ஃபுல்லாக அடைச்சிருக்கு, பணம் போயிடுச்சு அப்படி இப்படின்லாம் ஊடகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் இதை பற்றி அது அவங்க செய்யணும். இன்ஃபேக்ட் அதை செக் பண்ணலாங்கிறதுக்காக அந்த அதிகாரியை ஒரு லேடி அவங்கள சஸ்பெண்ட் கூட பண்ணி வச்சுருக்காங்க. பட் பணம் உள்ளே போனதுதான்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் ஆராசா மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அவரும் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், அவர் வந்து என்னென்னா இந்து மதத்தை அவ்வளோ இழிவாக பேசுகிறாரு ஆராசா. ஆனால் அட் த சேம் டைம் அவர் என்ன பண்ணுறாரு, கோயிலில் போய் பரிவட்டம் கட்டிட்டு மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டால் என் ஒய்ஃப் வந்து ராம பக்தை, அவங்க 3 நாள் விரதம் இருந்தாங்கன்னெலாம் பேசுகிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃபை வந்து அடக்கம் பண்ணது கிறிஸ்துவ மதப்படி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாரும் முட்டாள்கள்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி உளறி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காணொலியிலேயே காமிக்கும் போது அவங்க எப்படி தைரியமாக இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு ஒரு வேளை முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஜெயிக்காட்டி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அங்கே வந்து டாக்டர் எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கார், அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ கோயம்புத்தூருக்கு வந்தோம்னாக்கா, கோயம்புத்தூர் வந்து விஐபி தொகுதிங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த 39 தொகுதிக்கும் சிகரமாக நிற்க போகிறது வந்து விஐபி தொகுதியாக இருக்குது, பார்க்கப்படுறது வந்து கோயம்புத்தூர் தான். அங்கே வந்து அண்ணாமலை வந்து சார் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான மிக 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 அருமையான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா பலதர மக்கள், நீங்கள் எந்த கோயம்புத்தூரில் சாதாரணமாக நீங்கள் யாரை போய் கேட்டாலும் மக்களே வந்து ரெடி ஆகிட்டாங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஓட்டு போடுறதுக்கும். இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னாக்க, எத்தனை லட்சம் ஓட்டில் வித்தியாசத்தில் அதிகம் வாங்கி அவர் ஜெயிப்பார், அந்த இது தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் ஜெயிக்கிறத பற்றி பேசலை. அவர் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் பூத்துக்கு ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லைன்னாங்க. 15,000 பேர் வாலண்டியர்ஸ் போயிருக்காங்க. அதுவும் எல்லாம் படித்தவங்க, டாக்டர், இன்ஜினியர், வக்கீல்கள், அது தவிர கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட், அவங்களுக்காக தனியாக பயிற்சி வகுப்புகள்லாம் செஞ்சுருக்காங்க, முகாம்லாம் நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது மாதிரி அப்போது அதாவது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் எது பேசக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது கேவலமாக பேசக்கூடாதுன்னு. ஆனால் வந்து என்ன, இப்போ வந்து டிஎம்கேல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அங்கே வந்து டாக்டர் கணபதி ராஜ்குமார் அவர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து இதுலேருந்து இங்கே வந்திருக்காரு, டர்ன் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்திருக்கிறவர். இன்ஃபேக்ட் வந்து போன வீடியோவில் நான் ஜெயிலிலிருந்து திட்டம் தீட்டியதா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா செந்தில் பாலாஜியோட ரைட் ஹேண்ட் மாதிரி அவருக்கு அதனால தான் சீட்டே கிடச்சிதுங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு வந்து இன்சார்ஜாக டிஆர்பி ராஜாவை போட்டிருக்காங்க, டிஆர் பாலுவோட மகன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பாஜக பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது வந்து ஜெயிக்க போகிற பார்ட்டி கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது என்னென்னா திருப்பியும் பழையபடி என்னென்னா, இவர் வந்து நீங்கள் அண்ணாமலை சாரை பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எந்தெந்த திட்டம் கொண்டு வர, ஏதோ ஒரு ரிவரில் இந்த இது இந்த குடிநீர் திட்டம் கொண்டு வராங்கிறாரு, ஆலைகளுக்கான இதெல்லாம் செய்கிறாங்கிறாரு. அதாவது வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், அதை பற்றி அவர் பேசுகிறாரு. அதே நீங்கள் அப்போசிஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் எனக்கு பற்றி பேச வேண்டியதில்லை, இவருக்கு ஓட்டே கிடைக்காது, உங்களுக்கு பூத்தில் ஆள் இல்லை. ஐயா, நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு மக்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டி எதுக்காக பண்ணிட்டு இன்னொருத்தரை குறை சொல்கிறதும், இன்னொருத்தர் திட்டுறதும், கேவலமாக பேசுகிறதும் இல்லை. இதுதான் நான் சொல்கிறது. பாஜகவுக்கு வந்து இவங்க ஆக்சுவலாக வந்து இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, தன்னை தரந்தாழ்த்தும் போது தன்னுடைய ஓட்டு கீழே போயிட்டே இருக்குது, ஓட் ஷேர். அவங்களுக்கு பாஜகவுக்கு வந்து தன்னுடைய 25% அண்ணாமலை சொன்ன ஓட்டு அப்படியே இருந்தாலும் கூட இந்த வெறுப்பின் காரணமாக கூடுதல் ஓட் ஷேர் இங்கே வரத்தான் வரும். அதனால தான் சொன்னால் வெற்றி பெறுவது வந்து நிச்சயம். ஆனால் எவ்வளவு ஓட்டு வித்தியாசம், எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசங்கிறது தான் அங்கே இப்போ பாக்கி நிற்கிது அப்படிங்கிறது தான் மக்கள் ஃபீல் பண்ணுறது. இப்போது நம்ம குறிப்பிட்ட ஒரு 4-5 தொகுதிகள் பார்த்துருக்கோம் இதை பற்றி. இது வந்து
ஒரு சாம்பிள் ஸ்டடியாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா பரவலாக வந்து இன்னும் சில தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறத்துக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் படுது. ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 55-60 வருஷமாக ஆண்ட ஒரு கட்சிகளை வந்து அடித்து தள்ளிட்டு அடுத்ததாக வேற ஒரு புது ரத்தம் வரணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நான் வந்து சில பேர்கிட்ட பேசினது, சில பத்திரிகைகளை படித்தது, இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு இது படுது. ஓகே ஓகே, ரொம்ப நல்லது சார். நீங்கள் சொல்கிறத வச்சு என்ன தெரியுதுன்னா, 1967 ஒரு நல்ல ஆட்சியவே தூக்கி போட்டுட்டு ஒரு மோசமான ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ஏன் ஒரு மோசமான ஆட்சியை தூக்கி போட்டு நல்ல ஆட்சியை கொண்டு வர மாட்டாங்களா? எக்ஸாக்ட்லி. அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிம்பாங்க. கரெக்ட் தான், கரெக்டு. அதாவது காமராஜர் மாதிரி, கக்கன் மாதிரி இருந்தவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வந்து வச்சாங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அதில் வந்து டிஎம்கே வந்து 67 ஜெயித்ததுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சது வந்து எம்ஜிஆர் தான். அதை வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா, அது அடுத்த பிரச்சனை. அதே மாதிரி அப்படி ஒரு நல்லா இருந்த ஆட்சியை தூக்கி போட்டு இது வந்தது பரப்புரை தான். கும்பி கருகுது, குடல் கருகுது, எல்லாம் எரியுது, குடல் கருகுது, ரூபாய்க்கு 3 கோடி அரிசின்னு பரப்புரைலாம் செஞ்சு அதெல்லாம் வந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இப்போ ரமேஷ் சார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மோசமான ஆட்சியில் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல ஆட்சி வருமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தெரியும். அதுக்கெல்லாம் மக்கள் தான் உதவணும், ஓட்டு போடணும் எல்லாரும். ஸோ அது மிக முக்கியம். அது ஒரு மாற்றம் வரும். ஆமாம், மிகப்பெரிய அளவில் ஓட்டு பதிவு ஆகணும். அதுக்காக நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?